மீனா உள்ளிட்ட ஒரு 4 பேர் கட்சியில சேரதா தகவல் வருது. அப்படி ஏதாவது நடக்குதா? அதாவது இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு மட்டும் ஒன்று புரியுது. நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சேர வர்றாங்க, வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். இது எதை காட்டுதுன்னா, இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி 4 வருஷம் முடிய போகுது, அடுத்தால தேர்தல் வரப்போகுது, முருகப்புத்திரன் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவருடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர் யார் வந்தாலும் வரவேற்போம். நீங்களும் என்னென்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலான்னு தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நிச்சயமாக நடக்காது. திருநீர் அளித்த விவகாரத்தை நீங்க பெரிய விஷயமாக்குறீங்க. அதே நேரத்துல நான் பெரிய விஷயம் பார்க்கல. எங்களுக்கு இல்லை போவீங்களான்னு திருமாவளவன் கேட்கிறாரு. எப்படிங்க? மேல் பாதிக்கு அழைத்துட்டு போவீங்களான்னு திருமாவளவன் கேட்கிறாரு. அதாவது நான் எந்த விஷயத்தையுமே நாங்கள் பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பெருசாக ஆக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ஏதாவது சின்னதாக செஞ்சால் எவ்வளோ தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படின்னு வர்றீங்க. ஆனால் அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம், ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிராக உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் எனக்குடைய கேள்வியாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்து மதம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிட்டு அப்படின்னு திரும்ப எந்த மதத்திலுமே பாகுபாடு கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் பாகுபாடு இருக்கு. இந்து மதத்தில் என்ன பாகுபாடு இருக்குது? அவர் சொல்ற திருமாவளவன் சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஹிந்து மதம் எல்லாம் வாழ்வியல் முறை. ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. என்னை விட அண்ணன் வெச்சராஜா கேட்டால் விளக்கம் அருமையாக அடிப்பாங்க. அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிற வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இது. தவிர இவங்க மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற சந்தர்ப்பவாதிகள் இங்கே யாரும் இல்லை. சார், அண்ணாமலை சொல்லியிருந்த மாணவர்கள் திருநீர் அணிந்து ஸ்கூலுக்கு போகலாம், ருத்ராட்சியெல்லாம் அணியலாம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பிற்படுத்தனமான ஒரு பேச்சுன்னு அன்பில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன அவங்க அடையாளத்தையும் மாற்றிடுறாங்க. சில பேர் நயினார் நாகேந்திரன் பேர் வச்சதை இன்னொரு பேராக மாற்றுறாங்க. அதெல்லாம் ஒரு அடையாளத்தை மாற்றும்போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.